Hospitals, ladies and gentlemen, please give a big round of applause as we unveil early access to level 1 trauma care. எல்லாரும் கை தட்டலாமே. We are honored. வணக்கம். டாக்டர் ஸ்ரீதர் ஹெட் இன்ஜரியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி விடாவரியாக எல்லாவற்றையும் எடுத்து வரைத்தார். இப்பொழுது நான் ஹெட் இன்ஜரி முதல்ல ப்ரிவென்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் திஸ். So, the traffic management, helmet, two-wheelers-la போறவங்க அத்தனை பேரும் ஹெல்மெட், காரில் போகிறவங்க அத்தனை பேரும் பெல்ட், சீட் பெல்ட் யூஸ் பண்ணுறது, அண்ட் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் the prevention is the most important aspect in this head injury. But in spite of which, if you come across this head injuries because of these accidents, you have to treat that in a rapid fashion. As he said, the treatment starts even at the spot where the accident has occurred. So the manage பண்றது அந்த இடத்துலேருந்தே. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஆம்புலன்ஸ் ஏர்போர்ட்லேயும் இருக்குது. அங்கே ஒருத்தர் இப்படி தான் அடிபட்டு கீழே விழுந்திருந்தார். யாருக்கு என்ன ஐடென்டிட்டி கூட கிடையாது. இம்மீடியட்லி எங்கள் ஆம்புலன்ஸ் காவேரி ஆம்புலன்ஸ் அவர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அன்னோனாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வடபழனிக்கு. ஐ வாஸ் இன்சைட் த தியேட்டர் ஆப்ரேட்டிங் அனதர் கேஸ். இது மாதிரி அன்னோனாக வராங்க அப்படின்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே நான் என்ன சொன்னேன், அன்கான்ஷியஸ் அன்னோன் நம்ம இவங்க இது பண்ணுறாங்கன்னா உடனே ஸ்கேனுக்கு உடனே இஆருக்கு ரிசீவ் பண்ணி ஸ்கேன் எடுத்துகிட்டு போங்கன்னு உடனே ஸ்கேன் பண்ண ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. உடனே அசிஸ்டண்ட்டை விட்டு அந்த கேஸை ப்ரொசீட் பண்ண சொல்லிவிட்டு அன்னோன் தேட்டருக்கு அழைச்சிட்டு வரும்போது எனக்கு சீஃப் செக்ரட்டரிகிட்டேருந்து ஃபோன் கால், தட் இஸ் an IAS ஆஃபீஸர் கம் ஃப்ரம் மிசோரம் டு சென்னை டு he was going back to Delhi from airport. அங்கேருந்து இது அவரை உடனே நான் எடுத்துட்டேன். த ஸ்பீட் வித் விச் அன்னோன்னு தெரியும் என்னன்னு தெரியாமல் காவேரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்து உடனே நாங்கள் உள்ள தேட்டரில் அந்த பேஷண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பேஷண்ட்டை உடனே ஆப்ரேட் பண்ணி அவர் வென்டிலேட்டர்லேயே 10 நாள் இருந்து அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போடுறதுக்கு யாரும் இல்லை. இது மாதிரி சர்ஜரி மேஜர் சர்ஜரி பண்ணுறதுனா கையெழுத்து, அதுக்குள்ளே சீஃப் செக்ரட்டரி அங்கேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி நாங்கள் கையெழுத்து போடுறோன்னு சொல்லி கையெழுத்து போட்டு ஐ டுக் ஹிம் ஃபார் த சர்ஜரி. 10 days அவங்க ஹோல் ஃபேமிலி ஃப்ரம் மிசோரம் ஹேட் கம் ஹியர். டெல்லியில் இருக்கார். டெல்லியிலேருந்து எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. எல்லோரும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட் பண்ணோம். அவங்க அப்படியே அழுத வண்ணமாக இருந்தாங்க. எல்லாம் பெரிய பசங்க தான், எல்லாம் அழுத வண்ணமாக. கடைசி ஒரு நாள் அவர் கண் அப்படி திறந்தோன்னே எத்தனை பேர் என் காலில் விழுந்துட்டாங்க. அப்படியே விழுந்து அப்புறம் அவரை இங்கே ரிசசிட்டேட் எல்லாம் பண்ணி அவரை இங்கே நடக்க வச்சு திருப்பி டெல்லிக்கு அனுப்பணும். டெல்லிக்கு போயும் அவர் டெல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் பார்த்துங்கன்னு டாக்டர்கிட்டலாம் சொன்னால் அவரை இப்போவும் அவங்கள பார்க்குறதே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஃபோன் பண்ணி என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டை வாங்குறாங்க. அப்புறம் இங்கே தான் ரிவ்யூ பண்ணிட்டு போகிறாங்க டெல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட். எனக்கு அங்கே நம்பிக்கையே இல்லை, இங்கே தான் வருவேன்னு. அந்த அளவுக்கு we started the treatment when he was unknown and he became known and he became a VVIP. He is director of MSME medium micro and medium is retired as a chief secretary from Mizoram. And அதே மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லப்போ இன்னொரு குழந்தை, சின்ன 10 மாதத்து குழந்தை, அம்மா முன்னாடி இருக்க பாஸ்கெட்டில் உட்கார வச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனாக எழுத்தாப்பில் ஒரு வண்டி விழுந்து அப்படியே கீழே விழுந்து brought unconscious. அப்போது நான் தேட்டரில் தான் இருக்கேன். தேட்டர்லேருந்து ஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் ஸ்கேனில் உள்ளுக்குள்ளே ஹெமரேஜ்,
patient unconscious, both the pupils dilate. பாப்பா வீங்கிடுச்சுன்னா அந்த குழந்தைங்க அதை ஏர்லியஸ்ட் எவ்வளோ வேகமாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பேஷண்ட்டை சீக்கிரம் குணப்படுத்த முடியுன்ற ஒரு இதை கொடுத்து அந்த தாத்தா பாட்டியெல்லாம் வந்து அழுத வண்ணமாக இருந்தாங்க. அவங்கள உடனே தேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் ஆப்ரேட் பண்ணி போனை வச்சு 10வது நாள் அவங்கள வீட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. அந்த குழந்தை இப்போவும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் அந்த கான்ஃபரன்ஸில் ஐ எம் கோயிங் டு புட் தட் ஃபோட்டோ இன் தட். So, as many as a doctors, when we treat these emergencies are real emergencies. So, எங்க காவேரி வேன் அங்கே 2-3 நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி இட் இஸ் க்ளோஸ் சர்க்கியூட் இதில் இருக்குது. எங்கே இருந்தாலும் விதின் ஃபியூ மினிட்ஸ் அங்கே போய் அதை பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. யார் என்னன்னு கூட தெரியாமல் அப்படி அழைச்சிட்டு வந்து அந்த ராப்பிடிட்டி வித் விச் வி ஆக்ட் to treat the patient and bring the patient. So, head injury management is not சும்மா அப்படி கேஷுவலாக ட்ரீட் பண்ணவே முடியாது. அண்ட் இட் இஸ் ஹெட் இன்ஜுரினா தலையில் மட்டும் அடிபட்டிருக்காது, பல உடம்பு ஃபுல்லாக பாலிட்ராமாவில் உடம்பு ஃபுல்லாக எங்கே எல்லாம் கலெக்டிவாக டீம் வந்து போன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஷுட் ஒர்க் ஆன் தட், கேஸ்ட்ரோன்டர்ஸ் ஜெனரல் சர்ஜன் பிளட் லாஸ் இருக்கும், பிளட்டை கொடுத்து அவங்கள ஆஸ் அ ஹோல்சம் வி ஹவ் டு ட்ரீட் த பேஷண்ட் அண்ட் பிரிங் பேக் them to normalcy. And once we and அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே. அனைவருக்கும் எனது வணக்கம். முதலில் I want to thank Mr. Sri Shankar, IPS DGP of Prisons, for having come here for this meeting in spite of his busy schedule. Thank you, sir. Thank you. Sir, ஒன்று பேசிட்டு இருந்தப்போ தான் he reminded Salem Hospital, நம்ம ஹாஸ்பிட்டல் இனாகிரேட் பண்ணப்போ he was the commissioner of police in Salem. So Kauvery Hospital as a group of hospital பார்த்தீங்கன்னா we have got 12 hospitals, 6 locationsல 2500 beds. நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தது திருச்சியில் 1999ல். நம்ம இந்த 12 hospitals, all the 12 hospitaliல் ஒரு key இது என்னென்னா advanced critical care, advanced neurocritical care and advanced trauma centers, all the 12 hospitals. So that is our strength. 2500 beds, multi-specialty hospital இருந்தாலும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே critical care, advanced trauma center and advanced neurocritical care வந்து has been our one of the key departments. The hospital group was founded by 4 doctors and we are very, very blessed to have fantastic team of doctors with us. இப்போ டாக்டர் ரங்கநாதன் ஜோதி சார் அண்ட் டாக்டர் ஸ்ரீதர் சார் 2 பேரும் வந்து they are the neurosurgery stalwarts இந்தியாவில். Can you believe both of them started undergraduate medicine MMCயில் வந்து 1977ல் and they went on to become the great neurosurgeons produced by the Chennai city. அவங்களோட supported by டாக்டர் பொன்னையா அண்ட் டாக்டர் அபிநயா, இவங்களாம் நியூரோ கிரிட்டிக்கல் கேர். இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே we have got the top specialists, particularly for the Chennai. And the level 1 trauma center, Dr. Sridhar sir and Dr. Ranganathan Jyoti highlight பண்ணாங்க. One of the commonest cause of death in the world அப்படின்னா road traffic accident and disability also. That's why the level 1 trauma care centerக்கு வந்து இமீடியட்டாக போகிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது. Every second, every minute costs your brain. Brain is a very sensitive organ and globally பார்த்தீங்கன்னா as the countries develop வந்து the traffic accident, number of road traffic accidents are coming down in all the developing countries or all the developed countries because with road safety and improvement in the vehicles எல்லாமே safety conscious. But India வந்து as much as it grows becoming a developing country, want to become a developed country, unfortunately in India the road traffic accidents also growing very rapidly. அப்படிங்கிறப்ப fortunately we are in South India and Tamil Nadu where both the government and private organizations, government hospitals, எல்லா district headquarters hospital level 1 trauma center and ably supported by private hospital like Kauvery Hospital where all our hospitals also level 1 trauma center. The moment we hear about a road traffic accident, our ambulance pick up பண்ணுறது on the site treatment, on the site வந்து ஆக்சிஜன் வந்து இமீடியட்டாக ஆக்சிஜன் கொடுத்து அவங்க இன்டிபேஷன் பண்ணுறது தான் பண்ணி அவங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது தான் கொடுத்து அந்த ஃபுல்லி எக்யூப்ட் ஆம்புலன்ஸில் நம்ம லெவல் 1 ட்ராமா சென்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி
ஏன் லெவல் 1 ட்ராமா சென்டர் லெவல் 1 திரும்பி சொல்லிட்டு இருக்கோம்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 ட்ராமா சென்டரில் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆம்புலன்ஸ், பேராமெடிக்கல் பர்சனல், ஃபுல்லி எக்யூப்ட் ஆம்புலன்ஸ். பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தோடனே ஃபுல்லி ட்ரெயின்டு எமர்ஜென்சி மெடிக்கல் டாக்டர்ஸ், orthopedic surgeons and neurosurgeons, neurocritical care physicians, ICU physicians, and the availability of the theatre with all the modern equipments, and also on the prompt treatment அப்புறம் recovery and rehabilitation. இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் level 1 trauma center. Why it should be taken seriously? A person with a road traffic accident அப்படின்னு பார்த்தீங்கன்னா every minute we lose in giving the oxygen back to the brain and prompt the treatment பண்ணலன்னா you will lose certain segment of the body, the functional disability. அதனால தான் சார் வந்து அந்த ஐ ரிமெம்பர் அந்த சீஃப் செக்ரட்டரி ஃப்ரம் மிசோரம் வந்தப்போ காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி ஆரம்பித்த சமயம் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே immediately they rushed in Dr. Ranganathan Jyoti and the team and வந்து they resuscitated. And அதுக்கப்புறம் the number of phone calls we got from all over the India, from டெல்லியிலேருந்து எல்லாமே, and the family is extremely grateful. I'm hearing now that they are still coming back for even minor ailments to so the level 1 trauma centers சென்னையில் பார்த்தீங்கன்னா we have got 3 hospitals, Radial Road, Vadapalani and Avlapet. All the 3 hospitals are level 1 trauma centers. See, we cannot wait. நீங்கள் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஜிஎஸ்டி ரோட்லேயும் எங்கேயும் நடந்திருக்கு, you can't wait that nearest level 1 trauma center is 10 kilometers away or 15 kilometers away, அதுக்கு போகிறதுக்கே 45 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் our hospitals are spread across Chennai and our ambulances there everywhere, fully equipped ambulances. They immediately in the 5G networkல வந்து they talk to the nearest நம்ம ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி physicianோட, treatment is initiated at the accident spot, and once the patient comes into the emergency department, all the doctors are waiting for the patient to come to give the maximum resuscitation, and theatres are kept free. Theatresக்கு immediately shift பண்ணி surgery முடிஞ்சதுக்கப்புறம் post op rehabilitation. Doctor many times பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜனை தெரியும், பட் அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் பற்றி அவ்வளோ தெரியாது. இதில் தான் டாக்டர் பொன்னையா அந்த டீமை வந்து they are doing a human service, the neuro, the recovery, critical care and rehabilitation. So World Head Injury Awareness Day, what is within our control? அதாவது சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். என்னையை பொறுத்தவரையிலும் அந்த காவேரி குரூப்பை பொறுத்தவரைக்கும் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வேர் வீ கேன் மேக்ஸிமம் டூ இன்ஃப்ளூயன்ஸ். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன்ங்கிறது வந்து அதுக்கு அடுத்த பெரிய சர்க்கிள், அது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்குமே as a society, கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே. அதில் என்னென்னா ஒரு ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் பற்றி க்ரியேட் பண்ணுறது, ஹெல்மெட் போட்டு வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ஆஸ் a group of hospitals எங்கள் இதில் 2 wheelers வர ஸ்டாஃப் வந்து அவங்க ஹெல்மெட் வராமல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பஞ்சிங் நாட் அலவுட் அன்னைக்கு. ஸோ இட்ஸ் மார்க்ட் as an absent. So this is my contribution as a circle of influence-ல what Kauvery Hospital can contribute in the awareness-ல. And most of the time பார்த்தீங்கன்னா இந்த 2-wheeler ஆக்சிடென்ட்ஸ் வரப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிப்பாங்க. நான் மார்னிங் ரவுண்ட்ஸில் 7:30 பார்ப்பேன், எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சார் என் மேலே தப்பே கிடையாது அப்படின்னு. ஐ டோன்ட் நோ எப்படி 2-wheelersல இருக்கவங்க தப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு நான் கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப எனக்கு தெரியுது, அவங்க 2-wheelers பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்கும். ஸோ வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொசைட்டி வந்து அப்போ. அண்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ வி காட் a few of our UK doctors coming here. அந்த UK டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹோட்டல்லேருந்து அல்வாபேட் பக்கத்தில் தான் ஹோட்டல் எடுத்திருந்தோம். சரி வி கோ ஃபார் எ வாக் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்தாங்க. பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு கமெண்ட், டாக்டர் அரவிந்தன், ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூ இந்தியன்ஸ் டேக் லைஃப் ஸோ கேஷுவலி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் மீடியாவே இன்றைக்கி சொல்கிறோம்னா, நீங்கள் ப்ளீஸ் கிரியேட் த அவேர்னஸ் அபவுட் திஸ். We cannot take life so casually, the safety, and that is very important. And in spite of that, accidents happen, as Dr. Sridhar Sassunamari. And then if the accident happens, please choose the level 1 trauma care center. Thank you. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் இங்கே இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது வந்து March 20th. ஒரு வருஷமும் March 20th அன்னைக்கு வேர்ல்டு ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே வந்து கொண்டாடப்படுறது. இந்த வேர்ல்டு ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே ஏன் கொண்டாடப்படுறதுன்னா, தலையில் காயம் ஹெட் இன்ஜுரிங்கிறது
ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். இது வந்து உலகத்திலேயே அண்ட் இந்தியாலையும் ஒரு டிசபிலிட்டி அண்ட் டெத் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் காஸ் இது. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட் அது மேலே கொண்டு வரத்துக்கு தான் இந்த அவேர்னஸ் டே கொண்டாடப்படுறது. அண்ட் இதை ஒட்டி தான் இந்த மீட்டிங் நாங்கள் வந்து இன்னைக்கு பண்ணுறோம். இந்த எவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உலகத்தில் தினம் ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் 1 மில்லியன் 10 கோடி பேர் ஒரு ஹெட் இன்ஜுரினால் தவறி போகிறாங்க. அதுக்கு 4 மடங்கு பேர் வந்து அதனால் காயம் படுறாங்க, அதனால் ஒரு டிசபிலிட்டி வருது. இந்தியாவில் ஒரு ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறதுல என்ன தெரியறதுன்னா 25,000 people in 1 million people. அப்படின்னா 2.5% of the population வந்து annually get affected by head injury. 2.5% people வந்து head injuryனால அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த ஹெட் இன்ஜுரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்று, அதை வந்து இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. என்ன ப்ரிவெண்ட் பண்ணலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ் ஹெட் இன்ஜுரி வந்து சாலை விபத்து. ஸோ சாலை விபத்தை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் ஒரு ரெடியூஸ் பண்ணாலே நம்ம ஹெட் இன்ஜுரியை ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். சாலை விபத்து காரணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது திருப்பி சொல்கிறது அவசியம் இல்லை. பட் சாலை விபத்து நடந்தாலும் ஹெட் இன்ஜுரியை எப்படி கம்மி பண்ணுறதுன்னா ஹெல்மெட் போட்டுக்கணும், காரில் சீட் பெல்ட் போட்டுக்கணும். இப்போ ஹெல்மெட் போடுறது வெறும் யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க போட்டால் பத்தாது, பின்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களும் போட்டுக்கணும். சீட் பெல்ட் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் டிரைவரும் பேசஞ்சரும் போட்டுட்டா பத்தாது, பின் சீட்டில் உட்காரவங்களும் போட்டுக்கணும். முக்கியமானது ஏன்னா பின் சீட்டில் உட்காரவங்க சீட் பெல்ட் போட்டுக்கலைன்னா ஏர் பேக் திறக்காது, சரியா? ஸோ ஏர் பேக்கோட ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான் முடியும். இல்லட்டா நேர செஸ்டில், தைஸில், தலையில் எல்லாமே அடிபடும். அண்ட் ஜென்ரலாக பின் சீட்டில் உட்கார்றவங்க தான் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், சடன் ஸ்டாப் அந்த மாதிரி நடந்ததுன்னா நேராக த்ரூ த ஃபார்வர்ட் விண்ட் கிளாஸ் தான் போவாங்க. ஸோ நேராக தலையில் தான் அடிபடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது காரணம் வந்து எல்டர்லி ஃபால்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து விழறது, வீட்டில் விழறது, படியில் விழறது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். குழந்தைங்க விழறது, குழந்தைங்க பால்கனிலேருந்து விழறது. நாங்கள் நிறையா பேஷண்ட் பார்த்துருக்கோம். குழந்தைங்க வந்து ஏறுவாங்க, பால்கனியில் ஏறி அப்படியே விழுந்துடுவாங்க. அண்ட் சிவியர் ஹெட் இன்ஜுரினால் வருவாங்க. ஒர்க்கர்ஸ் வருது, விழறது. ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ்னால வர ஹெட் இன்ஜுரி. பட் முக்கியமானது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட். இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் மெஜாரிட்டி ஹெட் இன்ஜுரிஸ், ட்ராமா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அதுக்கு உடனடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்லி ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆக்ஷன். ஏன்னா நம்ம மூளையில் ஏதாவது ஒரு அடிபட்டுதுன்னா அதுக்கு செகண்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது மூளையில். அந்த செகண்டரி ரியாக்ஷன்ஸ்னால ரெண்டாவது அடியும் படும் மூளையிலேருந்தே. ஏன்னா கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரெண்டாவது ரியாக்ஷன் அடிப்படும். அண்ட் அதனால தான் பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கும். அதனால தான் பேஷண்ட்டோட லைஃப் டேஞ்சர் வரும். அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சீக்கிரமாக இந்த மாதிரி சிவியர் ஹெட் இன்ஜுரிஸை வந்து லெவல் 1 ட்ராமா சென்டர். இந்த லெவல் 1 ட்ராமா சென்டர் என்னென்னா, அந்த லெவல் 1 ட்ராமா சென்டரில்
எல்லாமே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணுற ஃபெசிலிட்டி, சிடி ஸ்கேன் எடுக்கிற ஃபெசிலிட்டி, எந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸும் 24/7 இருப்பாங்க. அண்ட் இது டாக்டர்ஸ் வந்து வெறும் நியூரோ டாக்டர்ஸ் மாத்திரம் கிடையாது. டாக்டர் பொன்னையா மாதிரி கிரிட்டிக்கல் கேர் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி எமர்ஜென்சி ரூம் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி சிடி ஸ்கேனை படிக்கிறது ரேடியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் 1 ட்ராமா சென்டரில் என்னென்னா ஆன் ஸ்பாட் அந்த ஆம்புலன்ஸில் போகிற பேராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்து என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குன்னா, ஆன் ஸ்பாட் ஆக்சிடெண்ட் விபத்து நடக்கிற இடத்துலையே எப்படி பேஷண்ட்டை ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஷிஃப்ட் பண்ணுற போதே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இது இவங்க எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிறது தான் லெவல் 1 ட்ராமா சென்டர். இது நைட்டாக இருக்கட்டும் டேயாக இருக்கட்டும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி லெவல் 1 ட்ராமா சென்டர்ஸில் தான் ரொம்ப சீரியஸான ஹெட் இன்ஜுரி ட்ராமா பேஷண்ட்ஸை நம்ம காப்பாற்ற முடியும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அண்ட் அதுதான் சீக்கிரமாக வரணும் அண்ட் டு த கரெக்ட் பிளேஸ். ஒரு சீக்கிரமாக ஒரு சின்ன பிளேசஸ் வேர் லெவல் 1 இல்லாமல் லெவல் 4 ட்ராமா சென்டர் போனால் இங்கே ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்லைன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம வந்து அந்த கோல்டன் ஹவர் இஷ்யூவை பார்க்கணும். அந்த கோல்டன் ஹவரில் வி ப்ரிவெண்ட் செகண்டரி ப்ராப்ளம்ஸ் டு த பிரெயின். ஸோ இது ஃபாஸ்ட் ஏர்லி அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் அட் லெவல் 1 ட்ராமா சென்டர்ஸ் இப்போது காவேரி ஹாஸ்பிட்டல்ஸில் அக்ராஸ் சென்னை we are able to do it. அதுதான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். we have been doing it for some time. பட் இதை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணுறது ஏன்னா நம்ம வேர்ல்டு ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே வருது. இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போகணும். ஒன்று ப்ரிவென்ஷன், இன்னொன்று ஏர்லி. சரியா? ஸோ இது ரெண்டுமே மக்களுக்கு போகணும். தேங்க்யூ வெரி மச். எஸ், 3 ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. அண்ட் 3 ஹாஸ்பிட்டல் சிட்டியில் ஸ்ப்ரெட் அவுட் இருக்குது. இது வேறு ஏரியாவில் இருக்கிறதுனால we are able to cover almost entire Chennai. ஸோ நேஷ்னல் ஹைவேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேஷ்னல் லெவல் ஃபார் ஹெட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் ஒரு ப்ரோக்ராம் உண்டு. அதில் ஆஸ் அ சொசைட்டி, பிகாஸ் ஐ எம் பிரசிடென்ட் ஆஃப் த நியூரலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் ஹைவேஸ் எவ்ரி 25-30 கிலோமீட்டர்ஸ் ஆர் எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு ட்ராமா சென்டர் இருக்கும். ட்ராமா சென்டர் அது வந்து லெவல் 1 இருக்காது, பட் இட் வில் பி பேசிக் ட்ராமா சென்டர்ஸ். எங்கள் பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் டிசைட் ஆகும், சப்போஸ் இட்ஸ் அ சீரியஸ் இன்ஜுரி, அது வந்து லெவல் 1க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம். Thank you. Thank you. ஸோ நான் அதை பற்றி நான் ஒன்று பேச விரும்புகிறேன். இப்போது நாங்கள் இது வந்து நாங்கள் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், டாக்டர் பன்னையும் நானும். இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்னென்னா, பேஷண்ட் வந்த உடனே முக்கியமானது பேஷண்ட்டை காப்பாற்றுறது. பேஷண்டோட ஃபினான்ஷியல் சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் நெக்ஸ்ட் முதல்ல. அண்ட் தட் இஸ் ஆல்சோ அ லீகல் ரிக்வயர்மெண்ட் பை ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட் அக்ராஸ், சேயிங் தட் ஃபஸ்ட் 12 hours we will treat the patient and stabilize and save the life of the patient. அதுக்கப்புறம் பேஷண்ட் கேன் டிசைட் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம், அதெல்லாம் வேறு. பட் பேஷண்ட் வந்த உடனே அவங்க யார் இருந்தாலும் சரி, வெதர் நோன் அன்னோன், நிறைய வாட்டி அன்னோன் பேஷண்ட்ஸ் வருவாங்க. பிகாஸ் ஆக்சிடென்ட் நடந்த சைட்லேருந்து இமீடியட்டாக ஷிஃப்ட் ஆகிடும். வி ஹாவ் டு சேவ் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட். அதுதான் ஃபஸ்ட். வி ஆர் டாக்டர்ஸ், வி ஹாவ் டு சேவ் த லைஃப். Side by side, the hospital will take care of finding out who the patient is and taking care of other matters. But as doctors, like Dr. Jyoti said, we are first there to save the life of the patient, and that will go on irrespective of finance.
இந்த சர்ஜரியில் வந்து ஏஐ வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுது சார்? ஆக்சுவலி இப்போ சர்ஜரியில் ஏஐ ரோல் இல்லை. கரண்ட்லி நியூரோவில் ஏஐயோட ரோல் வந்து ஒன்லி இன் ரேடியாலஜி, தட் இஸ் இன் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அண்ட் ஆல் தட். பட் இன் ட்ராமா ஜென்ரலி இப்போதைக்கு ஏஐயில் ரோல் கிடையாது. பட் இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி there's going to be some role. ஆக்சுவல் சக்ஸஸ் ரேட் வந்து வித் நியூ டெக்னாலஜிஸ் வந்து சக்ஸஸ் ரேட்ல இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. Definitely. Most important success rate என்னன்னா, why we are successful is because of the intensive care. We are operating. But on the secondary damage நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த secondary damage அந்த intensive careல பார்க்கறது. Pone, you want to say something about that? ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ ஹெட் இன்ஜுரி பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இம்பேக்ட் ஆகிறது அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல ஆகிற இம்பேக்ட். அதை ஒன்லி வே டு ப்ரிவெண்ட் இஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன். ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ஹெல்மெட், சீட் பெல்ட், ரேஷ் டிரைவிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு இம்பேக்ட் அங்கே நடந்துருது, அது டாக்டர் கண்ட்ரோலில் கிடையாது, நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதை இது பண்ண முடியும். அடுத்த இம்பேக்ட் நடக்க வேண்டியதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 11-1 ட்ராமா சென்டர் கான்செப்டே. ஸோ ஒன்ஸ் இம்பேக்ட் நடந்த உடனே பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. மெயினாக வந்து பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகலாம், ஏன்னா சரியாக ப்ரீத் பண்ணாததுனால. பாடிக்கு தேவையான பிளட் ப்ரெஷர், எஸ்பெஷலி பிரெயினுக்கு தேவைப்படுற பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகலாம். எங்கேயாவது வேறு எங்கேயாவது பிளட்டு போயிட்டுருக்கும். ஹெட் இன்ஜுரி இல்லாமல் வயிறு உள்ள பிளட்டு போயிட்டுருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகி அது உள்ள பிளட்டு போயிட்டுருக்கலாம், இல்லை வெளியில் காயம்பட்டு பிளட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ அந்த ப்ளீடிங்கால் பிபி ட்ராப் ஆகும். ஸோ அதனால பிரெயினுக்கு திரும்பவும் ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அது திரும்பவும் அடிப்பட்ட இடத்துல இன்னொரு அடி கொடுக்குற மாதிரி செகண்டரி இன்ஜுரிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து அடிப்பட்ட இடத்துல ஆரம்பித்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற சமயத்தில், எமர்ஜென்சி ரூமில் இருக்கிற சமயத்தில், ஐசியூவில் வர்ற வரைக்கும் தொடர்ச்சியான ஒரு இது மூலமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு நிமிடமும் கண்காணித்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேஷண்ட்டை கொடுக்க முடியும். இது வந்து ஒரு சம்டைம்ஸ் இது வந்து சர்ஜரி பண்ணுறது நான் என்ன சொல்வேன்னா, ஒரு T20 ஆடுற மாதிரி டக்குன்னு ஒரு 6 அடிச்சிடலாம். இந்த இன்டென்சிவ் கேர் நம்ம பண்ணுறது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி, நம்ம எல்லாம் டிஃபெண்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம மேட்சை சேவ் பண்ணுற மாதிரி பேஷண்ட்டை சேவ் பண்ணி அவங்கள கொண்டுட்டு வரணும். ஸோ இதில் ரெண்டுமே முக்கியம். இந்த ஹெட் இன்ஜுரியில் வந்து ஒன்று இமீடியட்டாக நம்ம அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள், எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ண வேண்டியது, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து சர்ஜரி தேவையில்லாத பேஷண்ட்டில் இல்லை சர்ஜரி பண்ண பேஷண்ட்டில் திரும்பவும் இம்பேக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது, செகண்டரி இன்ஜுரிஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட். இது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் வர்றவங்க வந்து எல்லாருமே நார்மல் ஹெல்த்தி அடல்ட்டாக வரமாட்டாங்க. அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு பிபி இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக பிளட் தின்னர்ஸ் மெடிசன் சாப்பிட்லாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த மாதிரி எதுவானா இருக்கலாம். ஸோ அந்தோட இம்பேக்டையும் தாக்கத்தையும் தாண்டி நம்ம அவங்கள டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த லெவல் 1 ட்ராமா சென்டர் கான்செப்ட். எதனாலனா இந்த சமயத்தில் நம்ம இதை பார்க்க தவறி விட்டுட்டோம்னா அதோட பக்க விளைவுகள் வந்து பேஷண்ட்டை மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டை சார்ந்திருக்கிற ஃபுல் ஃபேமிலியுமே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு ஏர்னிங் மெம்பர். ஸோ ஹெட் இன்ஜுரி வந்ததுக்கப்புறம் அவரால் அவரோட வேலையை செய்ய முடியலைன்னா தென் அவங்க வருவாய் வந்து அவங்க ஃபேமிலிக்கே இழக்க வேண்டியதாக இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப சிக்கலாக இது பண்ணும். ஸோ ஹெட் இன்ஜுரியை பொறுத்தவரைக்கும் எப்போயுமே அது ஒருத்தரோடைய நோயின்னு கிடையாது, அது ஒரு ஃபேமிலியவே அஃபெக்ட் பண்ணும், அவங்களை சுற்றி உள்ளவங்களை அஃபெக்ட் பண்ணும், அவங்க சில்ட்ரனோட எஜுகேஷன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதுக்காக தான் இந்த ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே, அந்த மாதிரி விளைவுகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே. தெரியாது, அந்த சமயத்துக்கு தெரியாது. ஒரு 2 வருஷம் அப்போ டெஸ்ட் பண்ணும்போது பிளட்ல வந்து இது பிரெயினில் வந்து பிளாட் ஆகிருக்கிறது, அதனால அந்த ப்ராப்ளம். ஹவு டு ப்ரிவென்ட்? அது வந்து நம்ம வந்து சில பேர் வந்து ஆர் ப்ரோன் டு இட். டாக்டர் பொன்னையா சொன்ன மாதிரி சப்போஸ் பிளட் தின்னர் சாப்பிட்டவங்க, கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு வி ஹாவ் டு கீப் தம் அண்டர் ரெகுலர் செக்அப். அந்த மாதிரி வச்சா அப்போது ஏர்லியாக நம்ம பிக்கப் பண்ணணும். தேங்க்யூ.